வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா மீதான அவதூறு வழக்கு நீதிமன்றத்தில் பணிப்பாளர் கேதீஸ்வரன் சான்றுரை. மீண்டும் அனுர ஜனாதிபதியாகும் வரை அரசமைப்பு மாற்றம் வரவே வராது. ஆளும் தரப்பின் திட்டம் இதுதான். வடமாகாணம் தழுவிய ரீதியில் அரசுக்கு எதிராக பாரிய போராட்டம். கடற்றொழிலாளர் சங்கம் அறிவிப்பு. ஏப்ரல் மாதம் முதல் மீண்டும் மின்வெட்டு இரவு நேரங்களில் அமுல்படுத்தப்படலாம் என்று பொறியியலாளர்கள் எச்சரிக்கை. செங்கடல் நெருக்கடியால் இலங்கைக்கு பேராபத்து. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தலையீடு குறித்து சஜித் எச்சரிக்கை. நாவற்குழியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை. பௌத்த பிக்குக்கு ஏப்ரல் 2 வரை விளக்கமறியல். ஈழத்தமிழ் உரிமைகள் பெருமன்ற முல்லைத்தீவு மாவட்ட மாநாடு. ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவதால் பாதிக்கப்படும் நாடுகள் பட்டியலில் இலங்கை 2ஆம் இடத்தில். கல்வியும் மருத்துவ சேவைகளும் எந்தவொரு கிராமத்துக்கும் தடையின்றி சென்றடைய வேண்டும். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன். 100 பஸ்கள் கொள்வனவில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதா? லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு. போலீஸ் திணைக்களத்தில் உள்ள 7500 பதவி நிலைகளுக்கு விண்ணப்பம் கோரல். தொடர்வது விரிவான செய்திகள். தற்போதைய நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை நீக்காமல் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லவும், புதிய அரசமைப்பை உடனடியாக கொண்டுவராமல் இருக்கவும் உறுதியான தீர்மானத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுத்துள்ளதாக அரசாங்கம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உள்வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு அனிதா பத்திரிகையில் KW ஜனரஞ்சன எழுதியுள்ள விவரணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிய அரசமைப்பு எதுவும் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என்பதுடன் நடைமுறையிலுள்ள அரசமைப்பின்படியே அடுத்த ஜனாதிபதி தேர்தலும் நடத்தப்படும். நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கோ அல்லது அதனை இலக்காக கொண்ட புதிய அரசமைப்பை அறிமுகப்படுத்துவதற்கோ அரசாங்கத்திடம் எந்தவொரு வேலை திட்டமோ அல்லது ஆயத்தமோ இல்லை என்றும், அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்தி அதில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக அனுரகுமார திசாநாயக்கவை மீண்டும் களமிறக்கி வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதே தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனதா விமுக்தி பெரமுனவின் பொதுவான உடன்பாடு என அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் காலங்களில் எப்படியும் ஒரு புதிய அரசமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024 செப்டம்பர் ஜனாதிபதி தேர்தலின் போது பணக்கார நாடு அழகான வாழ்க்கை என்ற பெயரில் தேசிய மக்கள் சக்தி வெளியிட்ட கொள்கை பிரகடனத்தில் 194ஆம் பக்கத்தில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்கி புதிய அரசமைப்பை கொண்டு வருவோம் என தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. புதிய அரசமைப்பு வரைவு செய்யப்பட்டு அது மக்கள் முன்வைக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்ட பின்னர் தேவையான மாற்றங்களுடன் பொது வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்படும் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. மேலும் 2015 தொடக்கம் 2019 காலப்பகுதியில் புதிய அரசமைப்பை உருவாக்க முன்னெடுக்கப்பட்ட செயல்முறையை விரிவாக முடித்து புதிய அரசமைப்பை உருவாக்குவோம் என்றும் அதன் 230ஆம் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இலங்கையின் மின் உற்பத்தி கட்டமைப்பு கடும் அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ள நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இரவு நேரங்களில் திட்டமிடப்பட்ட மின்சார தடையை அமுல்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படலாம் என்று மின்சார சபையின் பொறியியலாளர்கள் எச்சரித்துள்ளனர். மின்சார விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு முதன்மையான காரணியாக நீர்மின் தேக்கங்களில் நீர்மட்டம் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருகின்றமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 24ஆம் தேதி நிலவரப்படி காசல்ரி, கொத்மலை மற்றும் விக்டோரியா ஆகிய மட்டங்களிலேயே நீர் இருப்பு காணப்படுகிறது. ஒரு அலகு டீசல் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய அரசுக்கு சுமார் 90 ரூபாய் செலவாகிறது. மாலை நேர உச்ச பயன்பாடு நேரத்தில் நிலவும் 150 மெகாவாட் மின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய தினசரி 36 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவிடப்படுகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களால் எரிபொருள் மற்றும் நிலக்கரி இறக்குமதியில் தடைகள் ஏற்பட்டுள்ளதோடு அவற்றின் விலைகளும் உயர்ந்துள்ளன. இதற்கு மேலதிகமாக நுரைச்சோலை மின் நிலையத்தில் நிலக்கரியின் தரம் தொடர்பான சிக்கல்களும் இன்னும் நீடிக்கின்றன.
திட்டமிடப்பட்ட மின்வெட்டு குறித்த உத்தியோகபூர்வ அட்டவணை எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பேண இது ஒரு இறுதி முயற்சியாகவே எடுக்கப்படும் என்று வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையிடம் போதிய மின்கல சேமிப்பு கட்டமைப்புகள் இல்லாததால் பகல் நேர சூரிய சக்தியை இரவு வேளைகளில் பயன்படுத்த முடிவதில்லை. இதனால் இரவு நேரங்களில் நீர்மின்சாரத்தின் தேவை 42% உயர்கிறது. 2030ஆம் ஆண்டளவில் தேசிய மின் கட்டமைப்பில் 70% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் ஈடு செய்ய இலங்கை இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதுவரை மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நுகர்வோர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கு போரில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நேரடி தலையீடு காரணமாக இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று விசேட அறிக்கையொன்றின் மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ள முக்கிய விடயங்களாக ஏமனின் பெரும்பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹவுதி அமைப்பினர் செங்கடல் மற்றும் பாப்பல் மந்தாய் நீரிணையூடாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்துகள் மீது தாக்குதல்களை தொடுத்து வருகின்றனர். இந்த நீரிணையானது ஆசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவை இணைக்கும் பிரதான கடல்வழி பாதையாகும். இப்பாதையில் ஏற்படும் தடங்கல்களால் சர்வதேச விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு இலங்கைக்கு கீழ்வரும் நேரடி தாக்கங்கள் ஏற்படும். கடல்வழி போக்குவரத்து பாதைகள் மாற்றப்படுவதால் கப்பல்களுக்கான காப்பீட்டுத் தொகையும் எரிபொருள் செலவும் அதிகரிக்கும். இதனால் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்கள், மருந்து மற்றும் உரங்களின் விலைகள் உயர்ந்து மக்கள் கடுமையான வாழ்க்கை செலவு நெருக்கடியை சந்திக்க நேரிடும். ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடை மற்றும் தேயிலைக்கான உற்பத்தி செலவு அதிகரிப்பதால் உலக சந்தையில் இலங்கை தயாரிப்புகளுக்கான போட்டித்தன்மை குறைவடையும். இது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை மேலும் பாதிக்கும். செங்கடல் வழித்தடம் மூடப்படுவதால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்ள அரசிடம் முறையான மாற்றுத் திட்டம் எதுவும் இல்லை என்று சாடிய அவர் பின்வரும் நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்குமாறு கூறினார். பாதிப்புகளை குறைப்பதற்கான உடனடி செயற்றிட்டம் ஒன்றை வகுத்தல், எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் கையிருப்பை உறுதி செய்தல், சர்வதேச ரீதியில் ராஜதந்திர ரீதியான பேச்சுக்களை முன்னெடுத்து நாட்டின் நலன்களை பாதுகாத்தல். தற்போதைய இக்கட்டான சூழலில் அரசு வரும் வேடிக்கை பார்க்காமல் நாட்டு மக்களின் நலன் கருதி துரித தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை போலீஸ் திணைக்களம் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை ஆகியவற்றில் நிலவும் வெற்றிடங்களுக்காக சுமார் 7500 புதிய ஆரம்ப நிலை உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு மேற்கொள்வதற்கு அறிவித்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைவாக ஆரம்ப நிலை போலீஸ் கான்ஸ்டபிள்கள், விசேட அதிரடிப்படை கான்ஸ்டபிள்கள், உப போலீஸ் பரிசோதகர்கள் மற்றும் உப போலீஸ் பரிசோதகர்கள் ஆகிய பதவிகளுக்காக இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தமது விண்ணப்பங்களை www.police.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு சென்று ஜாயின் அஸ் என்ற தெரிவின் ஊடாக அல்லது வழங்கப்பட்டுள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் ஆன்லைன் முறையில் மாத்திரமே சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி மே 8 எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. யாழ் நாவற்குழி விகாரையில் தண்ணீர் எடுக்கச் சென்ற சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்று குற்றம் சாட்டப்பட்ட பௌத்த பிக்குவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நாவற்குழி விகாரைக்கு அருகில் வசிக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமியொருவர் நேற்று சனிக்கிழமை வீட்டு பாவனைக்காக விகாரைக்கு குடித்தண்ணீர் எடுக்கச் சென்றுள்ளார். இதன்போது அங்கு நின்ற பௌத்த பிக்கு ஒருவர் அச்சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை புரியும் நோக்கில் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து சிறுமியின் தரப்பால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விரைந்து செயல்பட்ட போலீசார் சந்தேக நபரான பௌத்த பிக்குவை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பௌத்த பிக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை சாவகச்சேரி நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது சந்தேக நபர் சார்பில் பெண் சட்டத்தரணி ஒருவர் முன்னிலையாகியிருந்தார். பிடியங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரான பிக்குவை எதிர்வரும் 2 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஈழத்தமிழ் உரிமைகள் பெருமன்றின் ஏற்பாட்டில் திருகோணமலை பிரகடனத்தை வலிதாக்கும் முல்லைத்தீவு மாவட்ட மாநாடு நேற்று இலங்கை செஞ்சிலுவை சங்க மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. கலாநிதி ஸ்ரீ ஞானேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் உருவாக்கம், நோக்கம் மற்றும் தேவை தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் செயற்பாட்டாளர்களான கமலேந்திரன் மற்றும் செல்வி வனிதா சேனாதிராஜா ஆகியோரால் தெளிவூட்டல் வழங்கப்பட்டது. மாநாட்டின் தமிழர்களின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உள்ளக முறைகளை நிராகரித்தலும் வெளியக பொறிமுறைகளை உருவாக்குவதற்குமான மூல தத்துவங்கள் உள்ளடங்கிய திருகோணமலை பிரகடனம் மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவரிடமும் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிகள், இளைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் சார்பாக கலாநிதி ஸ்ரீ ஞானேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் திருகோணமலை பிரகடனம் குறித்த மாவட்ட ரீதியிலான கலந்துரையாடல்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் வேளையில் இன்று முல்லைத்தீவு மாவட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஈழத்தமிழர் பெருமன்றின் உருவாக்கம் மற்றும் திருகோணமலை பிரகடனம் தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிகழ்ந்தது. பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டு திருகோணமலை பிரகடனத்தை ஏற்று அதனை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் தொடர்ந்து ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றுடன் தொடர்ந்து செயற்படவும் விருப்பை வெளிப்படுத்தினர். திருகோணமலை பிரகடனம் அனைத்து முன்மொழிவுகளையும் உள்வாங்கி திருத்தங்கள் மற்றும் புத்தாக்கங்களுடன் இறுதி பிரகடனமாக ஏப்ரல் மாத நிறைவு நாட்களில் வெளியிடப்பட்டு உரிய வகையில் உரிய தரப்பினர்களிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் அவர்களின் சுயநிர்ணய உரிமையை எந்தவிதத்திலும் எதன் பொருட்டும் சமரசம் செய்யாத செயற்பாடுகள் தொடர்ந்து நிகழும் என்றார். மத்திய கிழக்கு மோதலால் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியுள்ள நிலையில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பினால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இலங்கை 2ஆம் இடத்தில் உள்ளதாக உலக பொருளாதார ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியை தளமாக கொண்ட உலக பொருளாதார ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் உணவு மற்றும் மருந்து தொடக்கம் இலத்திரனியல் பொருட்களின் விலைகளும் கூட அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதில் உணவுப் பொருட்கள் விலை அதிகரிப்பினால் பாதிக்கப்பட உள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கை 2ஆம் இடத்தில் உள்ளது. மேலும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளும் கூட உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பினால் கடுமையாக பாதிக்கப்படும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்பட்டாலும் உணவு பாதுகாப்புக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலமாகும் எனவும் ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக கோதுமை மாவின் விலை 4.2% பழங்கள், காய்கறிகளின் விலை 5.2% அதிகரிக்கும் எனவும் அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. 100 பஸ்கள் கொள்வனவு செய்யப்பட்டதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் பொது உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கம் முறையிட்டுள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கலில் இலவசமாக 4 பஸ்கள் கிடைத்துள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன அண்மையில் வெளியிட்ட கருத்துக்களை தொடர்ந்தே இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டதாக அந்த இயக்கத்தின் அமைப்பாளர் நுவன் திலகரத்ன தெரிவித்தார். கடந்த கால கொள்வனவு நடைமுறைகளின்படி விநியோகஸ்தர்களால் கொள்வனவு செய்யப்படும் ஒவ்வொரு 10 பஸ்களுக்கும் ஒரு மேலதிக பஸ்ஸை இலவசமாக வழங்கியுள்ளனர். ஆனால் தற்போதைய கொடுக்கல் வாங்கலில் அந்த புள்ளி விவரங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. அதாவது முந்தைய நடைமுறையின்படி 10 பஸ்களுக்கு ஒரு பஸ் இலவசம் என்ற ரீதியில் 100 பஸ்களுக்கு 10 பஸ்கள் இலவசமாக கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது 4 பஸ்கள் மட்டுமே கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்படியெனில் ஏனைய 6 பஸ்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் அமைப்பாளர் நுவன் திலகரத்ன குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு நிலையில் மீதமுள்ள பெறுமதி வேறு வழிகளில் வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் சந்தேகப்பட வைக்கிறது. ஏதேனும் தவறு நடந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டால் முழுமையான விசாரணையை நடத்தி அதன் முடிவுகளை மக்களுக்கு வெளிப்படுத்துமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் கோருகின்றோம் என்றும் அமைப்பாளர் நுவன் திலகரத்ன தெரிவித்தார். எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் அங்குள்ள மக்களுக்கு கல்வியும் மருத்துவ சேவைகளும் எந்தவித தடங்களுமின்றி சென்றடைவதில் தற்போதைய அரசாங்கம் அதீத அக்கறை காட்டி வருகிறது. அந்த வகையில் இரணை இலப்பை குளம் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையமும் எதிர்வரும் காலங்களில் மேம்பட்ட வசதிகளுடன் தரம் உயர்த்தப்படுவதை பரிசீலிக்க முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தின் இரணை இலப்பை குளம் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையத்தின் புதிய பற்சிகிச்சை பிரிவின் செயற்பாடுகள் கடந்த வியாழக்கிழமை
உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மருத்துவமனையின் பொறுப்பு மருத்துவ அதிகாரி மருத்துவர் கி திவ்யா தலைமையில் இச்செயற்பாட்டை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நான் 2011ஆம் ஆண்டு 11 மாதங்கள் மன்னார் மாவட்ட செயலராக கடமையாற்றியிருந்தேன். அப்போதிருந்தே இங்குள்ள பின்தங்கிய கிராமங்களை மேம்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தி வந்தேன். கடந்த வருடம் இரணை இலுப்பை குளத்தில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு களப்பயணம் மேற்கொண்டிருந்த போது அருகிலுள்ள இந்த மருத்துவமனையின் குறைபாடுகளை நேரடியாக பார்வையிட்டிருந்தேன். அதன் அடிப்படையிலே விசேட நிதி ஒதுக்கீட்டினூடாக இங்கு சில வசதிகள் தற்போது மேம்படுத்தப்பட்டுள்ளன. அங்கு எம்மாலான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். நாம் முன்வைக்கின்ற எந்தவொரு நியாயமான கோரிக்கையும் இந்த அரசாங்கம் மிகுந்த அக்கறையுடன் சாதகமாக பரிசீலித்து வருகிறது. இது நமக்கு கிடைத்துள்ள ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இந்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்தி எமது கிராமங்களில் கல்வி, சுகாதார வசதிகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து அவற்றை வளர்ச்சியடைந்த கிராமங்களாக மாற்றியமைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். வடமாகாண கடற்றொழிலாளர்கள் விடயத்தில் அரசாங்கம் கொண்டிருக்கும் மெத்தன போக்கை கண்டித்து அரசுக்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டத்தை விரைவில் நடத்தவுள்ளதாக வடமாகாண கடற்றொழிலாளர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. சமகாலத்தில் கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக நேற்று தந்தை செல்வா அரங்கில் வடமாகாண கடற்றொழிலாளர் சங்கம் கூட்டாக நடத்திய ஊடக சந்திப்பிலே மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பில் கலந்து கொண்டிருந்த NM ஆலம் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் எரிபொருள் விலையேற்றம் உள்ளிட்ட கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்படும் போது போராட்டங்களை நடத்தி அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுத்தோம். ஆனால் இன்றைய அரசாங்கத்துக்கு எதிராக கடந்த 1.5 வருடங்களில் எந்தவொரு எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவித்ததில்லை. காரணம், அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்தோம். அந்த நம்பிக்கை இன்று மெல்ல மெல்ல மறைய தொடங்கியிருக்கிறது. லிட்டருக்கு 60 ரூபாய் விலையை அதிகரித்து அரசாங்கம் கடற்றொழிலாளர்களுக்கு வாழ்வாதார நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. அதனால் பாதிக்கப்பட்டிருக்கும் கடற்றொழிலாளர்களுக்கு மானியம் அல்லது இழப்பீட்டினை வழங்க வேண்டும். அதே சமயம் கடற்றொழிலாளர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த அதே பிரச்சினைகள் இன்னும் உள்ளன. அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விடயத்தில் அரசு மெத்தன போக்கை கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சமகாலத்தில் நாம் எதிர்கொள்ளும் சகல பிரச்சினைகளுக்கும் தீர்வினை கோரி மிக விரைவில் வடமாகாணம் அல்லது வடகிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியில் அரசுக்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த போராட்டத்தில் அனைத்து தமிழ் கட்சிகளையும் ஒன்றாக கலந்து கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என அழைக்கவிருக்கின்றோம். அதற்காக பேச்சுவார்த்தைகளும் தொடங்கியுள்ளோம் என தெரிவித்தார். யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார செவிகள் பணிப்பாளர் மருத்துவ முனைவர் கேதீஸ்வரனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமையன்று பருத்தித்துறை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏறத்தாழ 2 மணி நேரத்துக்கு மேலாக பணிப்பாளர் கேதீஸ்வரன் சான்றுரைத்துள்ளார். கடந்த 2024 ஜூலை 4 அன்று சாவகச்சேரி அடிப்படை மருத்துவமனையின் மருத்துவ அத்தியட்சகரான மருத்துவர் அர்ச்சனா பணியாற்றிய போது யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் வலி நிவாரணிகளை போதை மருந்துகளாக மருந்துகள் வழியாக பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு விற்பதாக அடிப்படையற்ற குற்றச்சாட்டொன்றை முன்வைத்திருந்தார். இந்த கூட்டு தொடர்பிலேயே இந்த அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் முன்னாய்வின் போது அந்த குறிப்பிட்ட காணொளி தன்னால் தான் பதிவேற்றம் செய்யப்பட்டதையும் அச்செய்தி தன்னால் தான் கூறப்பட்டதையும் அர்ச்சனா ஏற்றுக்கொண்டிருந்தார். மேலும் அந்த குற்றச்சாட்டின் உண்மை தன்மையை நீதிமன்றத்தில் மெய்ப்பிப்பார் என தமது மறுமொழியிலும் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக மருந்தகங்கள், அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவ நிலையங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் சான்றுகளின் அடிப்படையில் தமது கருத்துக்களை முன்வைத்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது மருத்துவர் அர்ச்சனாவினால் வெளியிடப்பட்ட காணொளி நீதிமன்றத்தில் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. அக்காணொளி திரையிடப்பட்ட போது மருத்துவர் அர்ச்சனாவும் நேரடியாக மன்றத்தில் உடனிருந்தார். மேலும் சான்றுரைத்த பணிப்பாளர் கேதீஸ்வரன் தமது 35 ஆண்டுகால மருத்துவ சேவையில் தம் மீது எவ்வித இழக்கும் ஏற்பட்டிருக்காத நிலையில் மிகவும் பொய்யாக முன்வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டானது தம்மை பெரிதும் பாதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பணிப்பாளர் மருத்துவ முனைவர் கேதீஸ்வரன் அடுத்த அமர்வின் போது மருத்துவர் அர்ச்சனாவின் வழக்கறிஞரால் குறுக்கு விசாரணைக்குட்படுத்தப்படுவார். பணிப்பாளர் கேதீஸ்வரன் சார்பில் சட்டத்தரணிகளான க. குமணன், த. தினேஷ்,
சி அவினாஷ் ஆகியோரின் துணையுடன் சட்டத்தரணி கலாநிதி குமார வடிவேல் குருபரன் முன்னிலையாகியிருந்தார். மருத்துவர் அர்ச்சுனா சார்பில் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனின் அறிவுறுத்தலில் மூத்த சட்டத்தரணி சி கனகசிங்கம் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.